இந்த வீடியோ பார்க்கிற நீங்க இது ஒரு சாதாரண வீடியோ இல்ல. இன்னைக்கு இரவு தூங்குறதுக்கு முன்னாடி இந்த ஜெபம் சொல்லுங்க. நாளைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றம் வரும். நம்ம வாழ்க்கையில சில நேரம் ரொம்ப கஷ்டம் வரும். நம்மள சுத்தி இருக்கிற யாருமே நம்மள புரிஞ்சுக்க மாட்டாங்க. நம்ம ஜெபம் கேட்கப்படுதான்னு கூட சந்தேகம் வரும். ஆனா இப்போ நீங்க இந்த வீடியோ பார்க்கிறது கடவுள் உங்களோட பேசுற நேரம். இன்னைக்கு நைட்டு நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி நான் சொல்ல போற இந்த ஒரே ஒரு ஜெபத்தை மட்டும் சொல்லிட்டு தூங்குங்க. நாளைக்கு காலையில உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் நிச்சயமா நடக்கும். அன்பானவர்களே, நான் ஏதோ மேஜிக் சொல்றேன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, இது மேஜிக் இல்ல. ஆழ்மனதில் ஒளிந்திருக்கும் மனதின் சக்தியை பற்றி தான் சொல்ல போறேன். நம்மில் பல பேர் இரவு நேரங்கள்ல என்ன பண்றோம் தெரியுமா? அன்னைக்கு நாள் முழுக்க நடந்த கசப்பான சம்பவங்கள், ஆபீஸ்ல ஏற்பட்ட டென்ஷன், பண கஷ்டம், யாராவது நம்மள திட்டினது, இதையே நினைச்சு நினைச்சு மனபாரத்தோட கண்ணீரோட தூங்க போறோம். ஆனா உங்களுக்கு தெரியுமா, நீங்க எந்த மனநிலையோட தூங்க போறீங்களோ அதுதான் உங்களோட அடுத்த நாளை தீர்மானிக்குதுன்னு. இன்னைக்கு இரவு உங்க கவலைகள் எல்லாத்தையும் தூக்கி ஓரமா வச்சுட்டு இந்த ஒரு சக்தி வாய்ந்த ஜெபத்தை சொல்லுங்க. இதனால உங்க வாழ்க்கை எப்படி மாற போகுதுன்னு இந்த வீடியோல நாம பார்க்க போறோம். கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா வீடியோவோட இறுதியில அந்த பெரிய ஜெபத்தை நாம ஒன்னா சேர்ந்து சொல்ல போறோம். இந்த ஜெபத்தோட சக்திய நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு சின்ன கதை சொல்ல போறேன். ஒரு ஊர்ல ஒரு சிற்பி இருந்தான். அவன் ரொம்ப அழகா சிலைகளை வடிப்பான். ஆனா அவனுக்கு ஒரு பெரிய குறை இருந்துச்சு. என்ன தெரியுமா? என்னதான் உழைச்சாலும் அவனால கடனை அடைக்க முடியல, வறுமை தீரல. இதனால தினமும் ராத்திரி படுக்கும்போது என் தலைவிதி ஏன் இப்படி இருக்கு, கடவுள் எனக்கு ஏன் இவ்வளவு கஷ்டத்தை கொடுக்கறாரு அப்படின்னு அழுதுகிட்டே புலம்பிக்கிட்டே தூங்குவான். இதனால காலையில எழும்பும் போது அவனுக்கு உடம்பும் சோர்வா இருக்கும், மனசும் சோர்வா இருக்கும், வேலையும் சரியா ஓடாது. ஒரு நாள் அந்த ஊருக்கு ஒரு ஞானி வந்தார். சிற்பி அவரோட கால்கள்ல விழுந்து தன் கஷ்டத்தை எல்லாம் சொன்னான். ஞானி சிரிச்சுக்கிட்டே, மகனே, உன்னோட கஷ்டத்துக்கு காரணம் உன்னோட உழைப்பு இல்ல, நீ இரவு தூங்க போகும்போது உன் மனசுக்குள்ள விதைக்கிற எதிர்மறை எண்ணங்கள் தான் அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு ராத்திரியில இருந்து நீங்க தூங்க போறதுக்கு முன்னாடி உன் கவலைகளை பத்தி பேசாத, எதையும் யோசிக்காத. உனக்கு என்ன வேணுமோ, எது தேவையோ அத உரிமையோட உன்னோட இறைவன்கிட்ட கேளு அப்படின்னு சொன்னாரு. நம்ம வேதாகமத்தில் கூட நீதிமொழிகள் 23:7 ஒருவனுடைய இருதயத்தின் நினைவுகள் எப்படியோ அவனும் அப்படியே இருக்கிறான் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா? நீங்க தூங்க போகும்போது உங்க இருதயத்துல எதை நினைக்கிறீங்களோ அதுவாகவே நீங்க மாறுவீங்க. அதனால கவலைகளோடு படுக்க போகாதீங்க. சங்கீதக்காரன் தாவீது சொன்னது போல, நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை பண்ணுவேன் என்ற நம்பிக்கையோடு ஜெபத்தை செய்யுங்க. உங்க நித்திரை இன்பமானதாக மாறும். அதோடு ஒரு ரகசியத்தையும் அந்த ஞானி சொன்னார். நீ தூங்க போகும் அந்த கடைசி 10 நிமிடங்கள் உன் ஆழ் மனது விழித்திருக்கும் நேரம். அந்த நேரத்துல நீ எதை நினைக்கிறாயோ அதுதான் உன் வாழ்க்கையாக மாறும்னு. சிற்பியும் அதை அப்படியே கேட்டான். அன்று இரவு தூங்க போகும்போது கடனே கஷ்டமே என்று நினைக்காமல், இறைவா, நீ எனக்கு கொடுத்த இந்த அற்புதமான கை தொழிலுக்கு நன்றி, நாளை என் கலை உலகிற்கு பயன்பட போகிறது என்று நன்றியோடு நேர்மறை எண்ணங்களோடு தூங்கினான். என்ன ஆச்சரியம் தெரியுமா? அடுத்த சில வாரங்கள்ல அவனோட சிலைகள் பெரிய ராஜா வீட்டுக்கு தேர்வு செய்யப்பட்டது. அவனோட வறுமை நீங்கியது. அவன் வாழ்க்கை தலைகீழா மாறுச்சு. அன்பானவர்களே, இந்த கதையில வர சிற்பி வேற யாரும் இல்ல, நாம தான். நாமளும் தினமும் இரவு கவலைகளோட தூங்க போய் நம்ம ஆழ் மனசுல எதிர்மறை எண்ணங்களை விதைக்கிறோம். விஞ்ஞான பூர்வமாகவே நிரூபிக்கப்பட்ட ஒரு உண்மை என்ன தெரியுமா? மனிதனோட ஆழ் மனசுக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு பிரிக்க தெரியாது. நீங்க எதை அதிகமா நினைக்கிறீங்களோ அதை அப்படியே நிஜமாக்கும்.
எனக்கு கடனா இருக்கு, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டே தூங்குனா ஆழ் மனசு அதையே தான் உங்களுக்கு அதிகமா கொடுக்கும். அதனால இன்னைக்கு இரவு நீங்க நினைக்க வேண்டியது என்னன்னா, இல்லாததை நினைத்து வருத்தப்படாமல் இருக்கிறதற்கு நன்றி சொல்லுங்க. பிலிப்பியர் 4:6 நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்று வாசிக்கிறோம் அல்லவா. அதனால் உங்ககிட்ட இல்லாததை நினைச்சு வருத்தப்படாதீங்க, இருக்கிறத நினைச்சு நன்றி சொல்லுங்க. ரெண்டாவது, உங்களை கஷ்டப்படுத்தினவங்கள மன்னிச்சிடுங்க. ஏன்னா அவங்களுக்காக இல்ல, உங்க மன அமைதிக்காக. மார்க் 11:25 நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் மேல் உங்களுக்கு யாதொரு குறைவிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை மன்னிக்கும்படி அவனுக்கு மன்னியுங்கள் என்று நாம் வாசிக்கிறோம் அல்லவா. என்னால முடியும், நாளைக்கு நாள் எனக்கு பொன்னான நாள் அப்படின்ற பாசிட்டிவ் எண்ணங்களோட இந்த ஜெபத்தை இப்போது நாம் ஆரம்பிப்போம். நாம இந்த ஜெபத்தை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி தேவனுடைய வார்த்தை நமக்கு என்ன சொல்லுது தெரியுமா? நீ படுக்கும்போது பயப்படாதிருப்பாய், உன் நித்திரை இன்பமாயிருக்கும் அப்படின்னு வேதம் சொல்லுது. அதே போல உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்றும் சொல்லப்பட்டிருக்கு. இப்போ இந்த வார்த்தைகளின் மேல் நம்பிக்கை வச்சு முழு சமாதானத்தோட நாம ஜெபிக்கலாமா? இன்று இரவு இந்த ஜபத்தை கேட்கும் முன் உங்கள் இருதயத்தில் எவ்வளவு பாரம் இருந்தாலும் தேவன் அதை பார்க்கிறார். நீங்கள் அமைதியாக அழுத இரவுகளையும் யாரிடம் சொல்லாமல் தாங்கிய வழிகளையும் அவர் அறிந்திருக்கிறார். இன்று இந்த இரவு சாதாரண இரவு இல்லை. இந்த ஜபம் முடியும் முன் உங்கள் உள்ளத்தில் இருந்த பயம் உடையும். கண்ணீருக்கு பதில் சமாதானம் வரும். கண்ணீருக்கு பதில் சமாதானம் வரும். இப்போது உங்கள் கண்களை மூடி தேவனை நம்பி இந்த ஜபத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இப்போது எல்லாரும் உங்க மனசுக்குள்ளேயே இந்த ஜபத்தை நீங்க எங்க இருக்கிறீங்களோ என் கூடவே சொல்லிட்டு வாங்க. என்னை படைத்து வழி நடத்தும் என் தேவனே, இந்த நாள் எனக்கு பாதுகாப்பாகவும் நலமாகவும் முடிந்ததற்கு உமக்கு கோடான கோடி நன்றி. இன்று நாள் முழுவதும் தெரிந்தும் தெரியாமலும் நான் செய்த தவறுகளை மன்னித்துவிடும். என்னை காயப்படுத்திய, ஏமாற்றிய, என் மனதை கஷ்டப்படுத்தின இளைஞர்கள், முதியவர்கள், என்னை சுற்றி உள்ள அனைவரையும் நான் முழு மனதோடு மன்னிக்கிறேன். அவர்கள் மீதான கோபத்தை இந்த நொடியில் என் மனதை விட்டு தூக்கி எறிகிறேன். என் மனம் இப்போது பனி போல தூய்மையாக மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. தேவனே, என் வாழ்வில் நீர் கொடுத்த உணவு, உடை, இருப்பிடம், அன்பு காட்டும் உறவுகள், நல்ல நண்பர்கள் என அனைத்திற்கும் உமக்கு நன்றி. என் ஆரோக்கியமான உடலுக்கும் தெளிவான அறிவுக்கும் நன்றி. நாளை விடிய போகும் காலை பொழுது எனக்கான பொழுது. நாளை என் வாழ்வில் புதிய வாய்ப்புகள் வரப்போகிறது. என் பண கஷ்டங்கள் அனைத்தும் நீங்கி பலம் பெருக போகிறது. என் உடலில் இருக்கும் நோய்கள் அனைத்தும் நீங்கி நான் முழு ஆரோக்கியத்தோடு வாழ போகிறேன். என்னை சுற்றிலும், என் குடும்பத்தை சுற்றிலும் ஒரு தெய்வீக ஆற்றல் பாதுகாப்பாக இருப்பதை நான் உணர்கிறேன். நான் இப்போது நிம்மதியாகவும் ஆழமாகவும் தூங்க போகிறேன். நாளை காலை ஒரு புதிய மனிதனாக அளவற்ற மகிழ்ச்சியோடும் புத்துணர்ச்சியோடும் நான் எழுந்திருப்பேன். எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது, இனிமேலும் நன்மைக்கே நடக்கும். என் ஜபத்தை கேட்டதற்காக நன்றி, நன்றி, நன்றி என் இயேசுவே. நான் சமாதானத்தோட படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன். கர்த்தாவே, நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். ஆமேன். கர்த்தராகிய இயேசுவே, இந்த வீடியோவை பார்க்கும் ஒவ்வொருவரையும் இன்று இரவு உன் கரங்களில் ஒப்படைக்கிறேன். உடைந்த இதயங்களை தொட்டருளும். அமைதியில்லாத மனதிற்கு சமாதானம் தாரும். கண்ணீருடன் தூங்குகிறவர்கள் சந்தோஷத்துடன் எழும்பும்படி கிருபை தாரும். மூடிய கதவுகளை திறந்தருளும். இழந்த நம்பிக்கையை திரும்ப கொடும். இந்த இரவு முதல் அவர்களின் வாழ்க்கையில் புதிய மாற்றம் ஆரம்பமாகட்டும் உம்முடைய நாமத்தினாலே. இந்த இரவு முதல் அவர்களின் வாழ்க்கையில்
புதிய மாற்றம் ஆரம்பமாகட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் என் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த ஜெபம் உங்கள் இதயத்தை தொட்டிருந்தால் ஆமீன் என்று எழுதுங்கள். இப்போ உங்க மனசு எவ்வளவு லேசா அமைதியா இருக்குன்னு உங்களால உணர முடியுதா? இந்த உணர்வோட அப்படியே நிம்மதியா தூங்குங்க. இத இன்னைக்கு ஒரு நாள் மட்டும் பண்ணாதீங்க, தொடர்ந்து 21 நாட்கள் தொடர்ந்து செஞ்சு பாருங்க. உங்க வாழ்க்கையில நடக்கிற அதிசயங்களை நீங்களே பாப்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்குள்ள ஒரு அமைதியையும் நம்பிக்கையும் தந்திருந்தா உடனே லைக் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. அவங்களும் நிம்மதியா தூங்கட்டும். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். காயங்கள் உள்ளத்தில் ஆழமாக இருந்தாலும் காத்திருப்பு நாட்கள் நீண்டாலும் மூடிய கதவுகள் முன் நின்றாலும் அவர் திறக்கும் வாசல் யாராலும் மூட முடியாது. Look to the light, my child. Cast your burdens upon me, for I will give you rest. You are loved more